ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேரன் கார்த்திகாவோட கல்யாணத்தை எல்லாரும் நடத்தி முடிக்கலான்னு நினைக்கிறப்போ அவங்க அம்மா அப்பா வீட்டை உடச்சிக்கிட்டு பூட்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து எவ்வளவோ கார்த்திகாட்ட கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உங்கள் கூட இனிமேல் வரமாட்டேன், உங்கள் பேச்சை கேட்டதெல்லாம் போதும், நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சேரன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்திகாவோட அம்மா அப்பா. தம்பி தயவு செஞ்சு அவள் வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க, அவள் செல்லமாக வளர்ந்த பொண்ணு, இந்த வீட்டில் வந்து அவள் எப்படி வாழவா, கண்டிப்பாக அவள் வாழமாட்டா, அதனால சேரன் கிட்ட கெஞ்சுறாங்க, நீங்கள் தாலி கட்ட வேண்டாம் கார்த்திகா கழுத்துலன்னு. சேரன் கண்டிப்பாக மனசு மாற போகிறதில்ல. கார்த்திகாவும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், என்னை இதுக்கு மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என்னோடய விருப்பத்துக்கு எதிராக எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு போலீஸ் வந்தால் உங்களையும் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, இப்போவே நான் ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்குறாங்க. எல்லாவும் கார்த்திகாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பயப்படாதீங்க கார்த்திகா, இப்படி தைரியமாக முடிவெடுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சேரன் கார்த்திகாவோட கல்யாணம் அப்போவே நடந்துருது. அப்புறமா சேரன் கார்த்திகாவுக்குள்ள ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேரனோட வீட்டில் இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணுறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ சேரன் கார்த்திகா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இல்லை நடக்காதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.